உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வுக்காக உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடம் தினம் தினம் துஆ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். நாம் ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு விடயம் மக்களே, அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். 2 வருஷமாக நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், ஒரு பிழை செய்துவிட்டேன். இந்த போன வார எபிசோடில் எனக்கு அர் ரஹ்மான் உணர்த்தினான். நான் செய்த பிழையை ஒரு சகோதரர் சுட்டி காட்டினார். அந்த சகோதரருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரரே, மிகச் சிறந்த விளக்கத்தை தந்தீர். ஃபாத்திமாவிற்கு பிழையின் விளக்கத்தை அளித்தீர்களே, அதனால் உங்களை அல்லாஹ் நேசிப்பான், கண்டிப்பாக நேசிப்பான். ஃபாத்திமாவிற்கு யார் யார் உதவி செய்கிறீர்களோ அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பான். எனக்கு தெரியும். அல்லாவை அப்துர் ரஹ்மான் என்று தவறாக பிழையாக நான் எனக்கே தெரியாமல் செய்த இந்த பிழை சகோதரரே, இது எனக்கு தெரியவே தெரியாது. யாருமே எனக்கு சொல்லியும் தரவில்லை. அல்லாஹ் உங்களை நாடி அல்லாஹ்வுடைய நாட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு அதற்குரிய உரையை நீங்கள் தந்தீர்கள் அல்லவா, விளக்கத்தை தந்தீர்கள் அல்லவா. நன்றி சகோதரரே. அல்லாஹ்வுடைய நேசிப்பும் உங்கள் குடும்பத்தார் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வாழ்வீர்கள். உங்களுக்கு நல்ல சதர் வாழ்வையும் நல்ல ஹயாத்தையும் நீண்ட ஆயுசையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் அர் ரஹ்மான் தந்தருள்வான். இனிமேல் அர் ரஹ்மான் என்று அழைப்பேன். சகோதரரே, உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இனி நீங்கும். ஆமீன். மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அப்துர் ரஹ்மான் என்று அழைக்கக்கூடாது என்றது அந்த நண்பரே எனக்கு சொல்லித் தந்தார்கள். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அனைவரிடம் நான் என் இறைவனிடம் நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். சுஜூதில் விழுந்து அவனிடம் நான் கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்டேன். என் அரசன் எனக்கு இவ்வளவு நாளும் என் அரசன் எதற்கு எனக்கு சொல்லித்தரவில்லை என்று நினைக்கிறீர்களா மக்களே? மக்களே, அல்லாஹ் நாம் தெரியாமல் செய்த தவறை மன்னிப்பவன், மன்னித்து கொண்டே இருப்பான். அவன் மிக பெரிய வல்ல நாயன் அல்லவா, அவன் அர் ரஹ்மான் அல்லவா, அர் ரஹீம் அல்லவா. அவன் நேரம் வருவது வரைக்கும் காத்திருக்கும் பொறுமையாளன். அந்த பொறுமையை நம்ம அனைவருக்கும் தந்த அறிவுரிவானாக அந்த அரசன். மக்களே, நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு உலமாவோ ஒரு ஆலிமோ ஒரு படிப்பறிவோ இல்லாத ஒரு பேதை. நான் ஏதாவது தவறு செய்தால் மக்களே, நீங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு உரிமையின்றி என்னை திருத்துவதற்கு, ஃபாத்திமாவிற்கு எது நலவு என்று சொல்லித் தருவதற்கு உங்கள் அனைவருக்கும் உரிமை உண்டு. மக்களே, என் இதயம் நிறைந்த மக்களே, உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன். அனைவரும் அல்லாவிற்காக வாழ்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்த அரசனுக்காக வாழ்வோம். உங்களுக்காகவும் நான் துஆ கேட்டுக்கொண்டே வாழ்கிறேன். மக்களே, எந்த பிழையாக பேசினாலும் எனக்கு நீங்கள் அறிவுரையை கூறி மகிழ்ச்சி படுத்துங்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் மக்கள், உலக மக்கள் நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதே ஃபாத்திமாவின் ஆசை, விருப்பம் அனைத்தும். மக்களே, அதற்காக நீங்கள் எனக்கு என் தவறுகளை திருத்தினால் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைவேன். மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, இனி தொழுகைக்குள் போவோமா? தொழுகையில் முதலில் நாம் பின்பற்றக்கூடியது பெரிய விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் ஒதுவெடுப்பது ஏனோதானென்று படபடவென்று எடுக்கக்கூடாது. ஒதுவை ரொம்ப நிதானமாக எடுக்க வேண்டும். ஒதுவெடுக்க நாம் போய் நின்றவுடன் அரசன் நம்மளை மேல் இருந்து பார்க்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அவன் அரசில் இருந்து நம்மளை பார்க்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்தவுடன் நமக்கு அனைத்துமே நமக்கு உலகம் மறந்து போகும். இறைவனே என்னை பார்க்கிறான் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளவு மகிழ்ச்சி மனதில் வரும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒதுவெடுக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் 3 முறை நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த விதமாக அமைதியாக பொறுமையாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதிக்கொண்டே ஓதுவிடுங்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளச்சத்தோடு ஒதுவையும் செய்யுங்கள். அதுவும் மிக முக்கியம். ஒதுவில் நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் நாம் நிரப்பமாக ஒதுவெடுத்தால் அதற்கும் நிறைய நன்மைகள் எழுதுகிறான். அரசன் நமக்கு அனைத்துக்கும் நமக்கு எழுதிக்கொண்டே இருப்பான் நன்மைகளை. சில பேர்கள் ஒதுவெடுக்கும் போது நாம் 3 முறை அதையும் செய்ய வேண்டும். தலையில் 3 தவணை தடவ வேண்டும், காதில் 3 முறை தடவ வேண்டும், பிரடியில் 3 தவணை தடவ வேண்டும். அது எனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. உலமாக்கள்டா அதுக்குள்ள வார்த்தைகள் சொல்லுவார்கள். நான் தான் சொல்லியிருக்கிறேனே, ஃபாத்திமாவுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. மக்களே, மன்னிக்கவும் மக்களே.
இது இறைவன் எனக்கு ஒன்றொன்றாக வழிகாட்டியது. நானும் பார்த்து பார்த்து பழகியது. எனக்கு ஒவ்வொரு இடத்திலையும் போய் அமைத்து வைப்பான். நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை எனக்கு நேரடியாகவே எனக்கு அமைத்து தருவான் அந்த அரசன். நிரப்பமாக ஒதுவெடுத்து முடித்தீர்களா? ஒதுவின் துவா ஓதுவீர்களா? ஓதுங்கள் துவாவை. துவா ஓதும் போதும் அல்லாஹ் நம் மீது அரசில் அமர்ந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து துவா ஓதுங்கள் மக்களே. அதில் மிக இன்பம் இருக்கிறது மக்களே. நான் சொல்வதை நிறைய நேரம் போகிறது என்று யாரும் ஸ்கிப் பண்ணி விடாதீர்கள், தள்ளிவிட்டு போய்விடாதீர்கள். இது நாம் அனைவரும் இறைவனின் சொர்க்கத்துக்குள் போகக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய விஷயத்தை சொல்லித் தருகிறேன். பாத்திமாவை அல்லாஹ் எனக்கு இறைவன் சொல்லித் தந்ததை மக்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் எஜமான் சொல்லித் தந்ததை கேட்பதற்கு பொறுமை வேண்டும் அல்லவா? நமக்கு இறைவன் தானே நமக்கு சொர்க்கத்தை அள்ளி தருபவன். அதற்காக நான் பேசுவதை கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்கள் மக்களே. இஸ்லாத்தின் முதல் அல்லாவுக்கு பிடித்த விஷயம் முதலில் பொறுமை மக்களே. இறைவன் மிக பொறுமையானவன் அல்லவா? அவனுடைய பொறுமையை நம் அனைவருக்கும் தந்து பாதுகாப்பான் அந்த அரசன் மக்களே. உதுவெடுத்தவுடன் நான் ஓதும் துவா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவாபீன வஜஅல்னி மினல் முத்தஹிரீன வஜஅல்னி மின் இபாதிக்கஸ் சாலிஹீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. இதுவே நான் ஓதுவெடுத்தவுடன் ஓதும் துவா மக்களே. நீங்களும் இதை தெரிந்தால் ஓதிக்கொள்ளுங்கள், தெரியாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்து இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இறைவனிடம் நிறைய நம்ம அரபில் தான் ஓதணும்னு கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நாம் ஓத வேண்டும். தமிழிலும் இறைவனிடம் நாம் துவா கேட்குவது அனைத்தும் எல்லா வழியிலையும் நாம் அல்லாட்ட துவா கேட்கலாம். நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தொழுகையில் தமிழில் ஓதக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்கிறேன் பாத்திமா, அல்லாட்ட நான் உணர்ந்து சொல்கிறேன். அல்லாஹ் நமக்கு தெரிந்த மொழியில் நாம் அவனிடம் நெருங்குவதை மிகவும் விரும்புவான். நமக்கு எது தெரியுமோ அந்த மொழியிலே நாம் துவா கேட்க வேண்டும். நாம் துவாவுக்காக ஒவ்வொரு துவாக்களுக்காக நாம் இதை கற்றுக்கொள்ளணும் என்று தானே எல்லா பேரும் அதை நம்ம பெருசாக மாற்றப்பட்டு கொண்டு, அதாவது அது சங்கடம் எப்படி அதை மாதிரி மனப்பாடம் செய்யணுமே நிறையா பேர் நிறையா இதை விட்டுருவீங்க. அப்படி கிடையாது. முக்கியமான நமது அல்ஹம்து சூராவையும் அல்லாஹ்வுடைய பாத்திஹா சூரா அல்ஹம்துலில்லாஹ்வை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத் அதையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டும் நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமானது, உயிரோட்டமானது. அல்லாஹ் நமக்கு அனைத்திற்கும் தேவைக்கு நமக்கு தேவையானது அது இரண்டு. அந்த இரண்டு துவாவை தெரிந்து கொண்டால் நாம் சுஜூதிலும் ருக்குவிலும் போதும் அந்த துவாக்களையும் அந்த சுபஹான ரப்பில் அலிமொழி தெரிந்து கொண்டால் மிக முக்கியமான விஷயம் இதுதான். அத்தையாத்தையும் நாம் அரபில் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றது இறைவனில் நாம் நிறைய விஷயங்களை நாம் தமிழிலே கேட்கலாம் மக்களே. இறைவன் நம்முடைய மொழியிலேயே அவன் கேட்க சொல்கிறான். அவன் நம் கண்மணி நாயகம் அரபு நாட்டில் பிறந்ததால் அவர்கள் அரபில் பேசினார்கள், அரபில் ஓதினார்கள். முக்கியமானதை அவர்கள் கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொள்வோம். நமக்கு தெரியாதவற்றை நம் தமிழிலேயே நம்ம இறைவனிடம் எப்படி நெருங்க வேண்டுமோ அப்படி நெருங்குவோம் மக்களே. இதில் தவறேதும் கிடையாது. இறைவன் கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பான். ஒதுவெடுத்து முடித்தீர்களா? எந்த வீண் பேச்சும் யாரிடம் பேசாதீர்கள். யாரும் எந்த வீண் பேச்சும் பேசாமல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிக்கொண்டே போய் தொழுகை விரித்து தொழுகையில் நிரப்பமாக நின்று அல்லாஹ் எஜமானின் முன் நிற்கிறோம் என்ற எண்ணத்தை முதலில் கொண்டு வாருங்கள். அரசன் நம்ம அரசில் இருந்து பார்க்கிறான் என்று நம்முடைய மனதில் மனக்கண் கொண்டு வாருங்கள். அது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்தால் அதனுடைய இன்பங்கள், அதனுடைய மகிழ்ச்சியே தனி. அது இன்பமான மகிழ்ச்சி. அதனை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் மக்களே. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தொழுகையில் நிரப்பமாக நில்லுங்கள். நல்ல சரியான முறையில் அல்லாஹ்விடம் நீங்கள் எவ்வாறு நாம் அல்லாஹ்விடம் நம்ம முதலில் பேச வேண்டும் என்றால் இறைவனை நாம் முதலில் புகழ வேண்டும். அல்லாவை நாம் புகழ வேண்டும். நம் அரசனை புகழ வேண்டும். நம்மளுக்கு அனைத்தையும் அள்ளித்தரும் வல்ல ரஹ்மானை நாம் புகழ வேண்டும் மக்களே. முதலில் புகழுங்கள். நான் எவ்வாறு புகழ்கிறேன் என்று இதோ சொல்கிறேன் மக்களே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கல்மு நிறைந்தவனே, கருணையாளனே, அர்ரஹ்மானே, நீதி அரசனே, நிம்மதி தந்த அர்ரஹ்மானே, ஏழைகளின் அரசனே, என் பொக்கிசமே, என் ஈரொக்கல ரஹ்மானே, பொக்கிசத்தை அள்ளித்தந்த தீனதயாளனே, அல் ஹக்கீம் அல் கரீம், உனக்கே எல்லா புகழும் என் அர்ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் என் அர்ரஹ்மானே.
العزيز الوكيل القوي المتين الولي الحميد المقسي المبدئ المعيد المعين المومد الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر اللاحق الباطن الجليل الرشيد المجيب المجيد البصير الحكيم الكريم الحق النور الأمين الباسط الأبو الرؤوب المالك الملك ذو الجلال والإكرام. கல்வி நிறைந்த கருணையாளனே, அல்லாஹ் உனக்காக லுஹருடைய பர்லு 4 ரக்காயத்தை கிப்லாவை முன்னோக்கி வானத்தை பார்த்தவனாக அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன். அல்லாஹு அக்பர். இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.